வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பெர்த் முருகன் கோயில் தான் இருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் கோயிலுக்கு உள்ளே போகிறேன். இதான் கோயிலோட ஓப்பனிங் டைம். நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நான் கோயிலுக்கு உள்ளே வரைக்குள்ள நான் இந்த மயில பார்க்காம மிஸ் பண்ணுறதே இல்லை. அங்கே பாருங்க, வெள்ளை மயில முதல் நான் பார்த்தது எங்களோட முருகன் கோயிலில் தான். அவ்வளோ அழகாக இருக்கும், கண்கொள்ளா காட்சி. இந்த மயில் வந்து இங்கே பாருங்கள், மயில் இந்த கலரை பார்த்தீங்களா? இந்த மயிலெல்லாம் நான் பெர்த் முருகன் கோயில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன். இந்த ரெண்டு சேவல் நிற்கிது, முருகனுக்கு உகந்த வாகனங்கள் ரெண்டு பேரும், சேவலும் மயிலும். அங்கே மேலேயும் நிறைய பேர் நிற்கணும். ஒரே சத்தமாக இருக்கும், மயிலோட சத்தம், மயிலோட டான்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்க்குற அந்த மாமரங்கள் இருக்கிற இதில் இந்த டூ நாட் பிளக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதெல்லாம் கோயிலுக்கு சொந்தமான மாமரங்கள், யாருமே இதில் தொடுறதில்லை. சீசன் டைமில் நிறைய காய்ச்சிருக்கும். இப்போ நான் கோயிலை நோக்கி நடந்து போகிறேன். இப்போ காலையில் 7:15 இங்கே சரியான குளிர். ஸோ இது வந்து கோயிலுக்கு இந்த முன்பகுதி. இப்போ நான் கோயிலை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கேன். ஸோ நாங்கள் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிப்போம் கோயிலை. இந்த சாமி வெளிவீதி சுற்றுறது இதுதான் அந்த வெளிவீதி. ஸோ இன்றைக்கி சரியான குளிரண்டபடியாக யாருமே இல்லை, இன்றைக்கு கோயிலில் யாருமே வர இல்லை. ஸோ நான் ஒரு ஆள் தான் போய்கொண்டிருக்கேன் கோயிலில். ஸோ மிகவும் ஒரு பெரிய ஒரு கோயில் இது. WAல இருக்கிற முருகன் கோயிலில் மிகவும் ஒரு பெரிய முருகன் கோயில் என்று சொல்லலாம். இங்கே வந்து சிங்கப்பூர், இலங்கை, இந்தியா, மலேசியா நாட்டில் சேர்ந்த தமிழர்கள் வந்து இங்கே வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் குடியேறினாக்களின் உதவியோடு தான் இந்த கோயில் வந்து அதான் கட்டியிருக்காங்க. அந்த பின்னுக்கு சுற்றி ஒரு வேலி போட்டிருக்காங்க தெரியுமா, அவ்வளோமே கோயில் காணிதான். கோயிலை என்டர் பண்ணும்போதே கணபதியை நீங்கள் பார்க்கலாம், பிள்ளையார். ஸோ அப்பனே பிள்ளையாரப்பா. நீங்கள் பார்த்தா எங்களோட கோபுரம், அந்த பெரிய கோபுரம், ஊரில் இருக்க அந்த கோயிலோட ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் எங்களோட பாலமுருகன் கோயிலை பார்த்தா. ஸோ இங்கால நாங்கள் உள்ளே போகிறதுக்கு முதல் நாங்கள் இந்த சைட்டை பார்ப்போம். இதில் சிவலிங்கம். நாங்கள் இந்த சிவலிங்கத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி நாங்கள் அவரை வழிபடலாம். ஸோ நான் இப்போ உள்ள இந்த சிவலிங்கத்துக்குள்ளே போகிறேன்னா இதான் அந்த சிவலிங்கம். ஸோ தண்ணி வந்து இங்கே இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து, இதான் தண்ணி எடுத்துட்டு என் அப்பன் சிவலிங்கத்துக்கு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய பெருமான வழிபடுக்க. அப்படியே பெருமானே. ஸோ நாங்கள் இங்கே வெளியால் மூவ் பண்ணுவோம். இந்த ஷெட்டுக்குள்ளே தான் வந்து தேர் இருக்குது. திருவிழா காலங்களில் தேர் அவ்வளோ அழகாக இருக்கும். திருவிழா காலங்களில் தேர் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் கோயிலுக்கு உள்ளே என்டர் பண்ணும்போது எங்களோட இடக்கை பக்கமும் வலக்கை பக்கமும் இந்த மகா மந்திரம் சண்முக கவசம் இருக்குது. இல்லை நீங்கள் பார்க்கலாம், இது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இங்கேயும் இருக்குது. இதில் வந்து அபிஷேகம் ஒவ்வொரு காலையில் யாராவது கொண்டு வந்து நைவேத்தியம் வச்சுருப்பாங்க. ஸோ வேணுமானாக்கள் சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் கல்கண்டு இருந்தது, நான் கொஞ்சம் எடுத்தினான். இதில் வந்து கந்தர் அனுபூதி இருக்குது. இது ஃபுல்லாகவே கந்தர் அனுபூதி. அப்படியே நான் கோயிலுக்குள்ளே என்டர் பண்ணுறேன். இதில் என்டர் பண்ணும்போது அழகான ஒரு செயற்கையான ஒரு பூ உண்டு, பூ மரம் ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே என்டர் பண்ணுறோம்.
வணக்கம் ஐயா. கோயில் எங்கும் பூசை ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ இதுதான் கோயிலோட வெளிப்பக்க தோற்றம். ஸோ சாமியில் வந்து எப்பயுமே வீடியோ எடுக்கிறது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கோயிலோட உள்பக்க தோட்டத்தை வந்து நீங்கள் பாருங்கள். இது கோயிலோட வசந்த மண்டபம். முருகப்பெருமான் வீட்டு இருக்கிற வசந்த மண்டபத்தில் ஸோ நான் கோயிலேருந்து வெளியாகிட்டேன். சாமியை கனநேரம் எடுக்கல. அது இந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ நாங்கள் இப்போ இந்த சைட்டில் இருக்கிறது வந்து கோயிலோட வந்து கேன்டீன். நார்மலி திருவிழா காலங்களையும் சரி, மற்றது வெள்ளிக்கிழமையிலையும் சரி, விசேட நாட்களையும் சரி இந்த கேன்டீன் வந்து திறப்பாங்க. ஸோ அன்னதானம் அந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் இங்கே தான் நடக்கிறது. நாளைக்கு வீக்கெண்டில் கூட இந்த கேன்டீன் திறப்பாங்க. இப்போ எல்லாமே ஏர்லி மார்னிங் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே சின்ன சின்ன கூடாரம் மாதிரி அமைச்சிருக்காங்க இல்லையா, அது பக்தர்கள் வந்து சாப்பிட்றதுக்கு இளைப்பாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு கோயில் உண்டு. இந்தியா சைடில் நீங்கள் பார்க்குறது சரவண பொய்கை. உற்சவ காலங்களில் வந்து தீர்த்தம் நடக்கும் தானே, அப்போ இங்கே தான் வந்து சுவாமி வந்து நீராடுறது. இதுதான் சரவண பொய்கை. இப்போ எல்லாம் மூடி இருக்குது வின்டர் டைம் என்றபடியா. சரிதா? ஸோ ஃபுல்லாகவே மூடி இருக்கு. ஸோ இங்கால பாருங்கள், இதில் இருந்து பார்த்தா கோபுரம் இன்னும் அழகாக தெரியும். ஐயோ செம குளிருங்க. நாம் வேறு வந்து அநியாயத்துக்கு ஸ்லிப்பரும் இல்லாமல் இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் வந்து ஒரு 2-3 டிகிரி தான் இருக்கும். இப்போ எனக்கு பல்லு மடிக்குது, காலும் விரைச்சி போச்சு. சாப்பா. ஏன்னா நார்மலி கோயிலுக்குள்ள சுவாமிகளை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு நாட் அலவுட். இந்த கோயில்லையுமே பொதுவாக அதான் நடைமுறை. இப்போ இந்த கோயிலையாவது உள்ள நாங்கள் கொஞ்சமாவது நான் கேமராவை என்னால் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது வெளிப்பக்கம் இருக்கிற சுவாமிகளை. சில கோயிலில் வந்து நாட் அலவுட். ஸோ இதுதான் வந்து திருவிழா காலங்களில் வந்து தேங்காய் வந்து உடைக்கிற அந்த ஏரியா. இல்லைப்பா இப்போ வின்டருக்கு வந்து மரங்கள் எல்லாமே ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கு. ஸ்ப்ரிங்குக்கெல்லாம் நல்லா வந்துடும். ஸோ இதாங்க அந்த சாமியோட வெளிப்பக்கம். இதில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு வந்து உதவி செய்தாக்கிற பேர் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த கோயிலுக்கு யார் யார் உதவி செய்தாங்களோ இந்த கோயில் கட்டுமானத்துக்கு அவங்களோட பேர்கள் எல்லாமே இதில் போட்டிருக்கு பின்பக்கத்தில்.
ஸோ இங்கால பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இங்கால இருக்குது இந்த கோயிலோட. கோயிலுக்கு ஐயர்களை வந்து இந்தியாவிலேருந்தோ ஸ்ரீலங்காலேருந்தோ எவ்ரி டைம் கோயிலால் கூப்பிடுவாங்க. அவங்க தங்கி இருக்கிற இடம்தான் இந்த வீடு. ஸோ இங்கால ஆல்மோஸ்ட் இது கோயிலின் பின்பக்கம், இது வந்து கோயிலோட பின்பக்கம். ஆனால் பெரிய ஒரு பரந்த இடம். நீங்கள் பாருங்கள் கோயிலின் அப்போது அந்த மாமரம் நான் காட்டினேன், இது இந்த ஏரியா. ஸோ கோயிலை சுற்றி வளைச்சி கேமரா போட்டிருக்காங்க, பெரிய ஏரியா. ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலி திருவிழா காலங்களில் வந்தால் அவ்வளவு சனமாக இருக்கும். பெரும்பாலும் இங்கே விசேஷம் அப்படின்னு சொன்னால் தைப்பூசமும் முருகனுக்கான அந்த உகந்த நாளான தைப்பூசமும், மற்றது வந்து திருவிழா உற்சவ காலத்திலையும் வந்து இந்த இடம் வந்து விசேஷமாக இருக்கும். சனம் மக்களால் வந்து நிரம்பி வழியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ நான் உங்களை வந்து எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பட்ஷெட் மார்க்கெட் இருக்குது, அங்கே நான் விடிய ஏர்லி மார்னிங் 4 o'clock அங்கே போய் நான் சாமான் பார்த்தீங்களா வாயால் புகை வருது, அங்கே போய் நான் திங்ஸ் வாங்கினான். அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் கீழே. மறக்காமல் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், அங்கே சந்திப்போம்.